வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது வந்து தக்காளி சட்னி, அப்புறமா வந்து பெசரட் தோசை. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பருப்பில் வந்து முருங்கைக்கீரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ரைஸோட. டின்னர் வந்து இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால். ஸோ காலையில் ஏஞ்சோடனே அந்த பச்சை பயிர் வந்து நான் வச்சுருந்தேன், அதை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். லைட்டாக முளை கட்டி இருந்துச்சு. இது நைட்டு தான் ஊற வச்சேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தான் முளை கட்டி இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் வச்சோன்னா நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துட்டு நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு அரைச்சோன்னா இந்த பெசரட் தோசை மாவு ரெடி. இதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணேன். லஞ்சுக்கு வந்து பருப்பு, பூண்டு, இது வந்து சாம்பார் பருப்பு, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் என்னோடய பருப்பு வந்து 3 to 4 விசில்ஸில் குக் ஆகிடும். ஸோ இது ஒன்ஸ் குக் ஆகிட்டோன்னே நம்ம கீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ண வேண்டியது தான். தக்காளி சட்னிக்கு வந்து நான் வந்து ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்னோண்டு வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து பூண்டு, இஞ்சி. நான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம் சேர்த்துருக்கேன். இஞ்சி கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட தக்காளி சட்னி மாதிரி தான். எங்கள் வீட்டில் யாரும் தக்காளி சட்னி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கி அதை அரைச்சி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த பருப்பு குக் ஆகிட்டோன்னே இதில் முருங்கைக்கீரை போட்டுட்டு அதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த தக்காளியும் ரெடி. ஃபைனலாக இதில் நிறைய புதினா சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் காஞ்ச மிளகா எதுவும் சேர்க்கல. ஒன்ஸ் இந்த கீரை ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். வெறும் தாளிப்பு மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ அதை ஆஃப்டர்நூன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். இந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சோன்னா இது சட்னி ரெடி. இது வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா அதிகமாக சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் காஷ்மீரி சில்லி அதிகமாக சேர்க்கலாம். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். கொஞ்சம் பூண்டு மசியல, ஸோ அதை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பெசரட் தோசை நார்மலாக ஊற்றிட்டு 2 சைடு நல்லா குக் பண்ணோன்னா தோசை ரெடி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெசரட் தோசை, அதுக்கப்புறமா சட்னி. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீரை தளிச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டேன். வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணோன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இந்த கிரேவி வந்து அப்படியே உங்களுக்கு கிரேவி வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் திக்காகிட்டோன்னே இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரைஸோடு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லஞ்ச் வந்து கீரை, உருளைக்கிழங்கு பொரியல். டின்னர் வந்து குழந்தை இடியாப்பம் தான் கேட்டிருந்தான். ஸோ இடியாப்பம் மாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த வாட்டி 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவளுக்கு ரொம்ப பிடிச்சதால ஒரு நிறையவே சாப்பிடுவா. ஸோ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு மாவை நம்ம கிளறிட்டே இருக்கணும். எல்லாம் கம்பைன் ஆனோடனே நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீ இல்லாட்டா எண்ணெய் இந்த இட்லி பிளேட்டில் தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் தண்ணி ஹீட் ஆகிட்டோன்னே உள்ளே வச்சுட்டு நம்ம வேக போடணும். நம்ம ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து தான். இடியாப்பத்துக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன். ஸோ டின்னர் இடியாப்பம், தேங்காய் பால்.